ஆகறான் பரவாயில்ல எங்க எவ போறவா எவ வாரவா அப்படிங்கிறாங்க. ஓடியா கட்டிக்கிட்டு வயலுக்கு வர பயமா இருக்குது. இந்த அந்த அந்த அங்கன தான் வயா இந்த வழியா போக முடியல வர முடியல. இதை காலி பண்ணுங்க, இல்லைன்னா நாங்கள் காலி ஆகிடுறோம். அதுதான் வேற்றுமை. எல்லாம் வண்டியை மேலே விடுறவும் ஒரு மாதிரியா பேசுறாங்க. அது 4 மணிக்கு மேலே ரொம்ப இதாக சார். இப்போ இங்கேருந்து வந்து துவாக்குடியிலேருந்து எல்லாமே இங்கே தான் சார் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கோயிலுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு வரும்போது அவங்களே எங்கள்கிட்ட சொல்லும்போது ரொம்ப எங்களுக்கே வேதனையாக இருக்குது. ஏன்னா அந்த வேகத்தில் வர்றாங்க, வந்து இவங்களே குடிச்சு விட்டு அவங்கள வம்புழுக்கிறாங்க. ஏன்னா திருத்தலம் இது வந்து 108 கோயிலில் இது வந்து முக்கியமான கோயில். திருநனுங்குளநாதர் அங்கே வரும்போது இந்தமாரி பிரதோஷம் மற்ற நல்ல விசேஷ நாளுக்கு வரும்போது அவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கிறது. அதனால் எங்கள்கிட்ட இந்தமாரி முக்கியமான ஆளுங்கள்ட்டலாம் சொல்கிறாங்க. அதை 2வது நாங்கள் இதெல்லாம் சொல்லி தான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், இந்த கடையை எடுத்து வேறு பக்கம் வைக்கட்டும், எங்கள் எல்லையில் வைக்க வேண்டாம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். தகவல் சொல்லிடுறோம். ஓகே சார். பெட்டிஷன் என்னன்னு பார்க்குறேன். சரி, ஓகே சார். என்ன எந்த விதத்தில் இருக்கு? ஓகே சார், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் இப்போயே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதுங்க சார். என்னன்னா 2 நாள் தான் ஆதரவு டிஎம் பிளஸ் கலெக்டர் முடிவு பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணணுமோ அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம். ஏற்கனவே சார் இங்கே மக்கள் எதிர்ப்பு இருக்குன்னா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ். ஏற்கனவே சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூப்பர்வைசரே வந்து இங்கே வந்து நைட்டில் வந்து வெட்டிவிட்டு போயிட்டாங்க. அந்த கடையிலே வந்து அதுவும் கேஸ் தான் இருக்கு. இந்தமாரி இங்கே வந்து இது வந்து ஒரு 6 மணிக்கு மேலே போயிட்டாய வந்து பெரிய இங்கே வந்து கொலை நடக்கிறதுக்கு பெரிய இங்கே வந்து இதாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை ஆளுங்க 6 மணிக்கு மேலே வெளியில் இந்த எல்லையில் இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும், இல்லைன்னா திருநெடுங்குளம் இருக்கு. 100 நாள் வேலையை இங்கே தான் படிக்குது. இப்போ பாருங்க, எல்லாம் வண்டியில் சாரையாக வர்றாங்க. அதனால எங்களுக்கு இந்த கடையை எடுத்து வேற பக்கம் எங்க ஆட்டியும் கொண்டு வைக்கட்டும் சார். எங்க எல்லையில மட்டும் கொஞ்சம் அதை சரி சார். எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அவங்க பொதுமக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. நம்ம இதை புகார் மனு சொன்னா மேலே கொண்டு போவோம். அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். கலெக்டர் கொடுத்த பெட்டிஷன் சார். சரி, நான் என்னன்னு ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார். கண்டிப்பா பண்ணிடலாமா? நாங்க எங்க ஊரு மேலமாங்கவனங்க. இந்த ஊர் கீழே கடைசியில ஒயின் ஷாப் இருக்குது. இதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. வர ரொம்ப குடியல குடிச்சிட்டு எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப ஓவடியமா பேசுறாங்க. இதனால எங்களால் தாங்க முடியல. இந்த ஒயின் ஷாப் கடை எப்படியாவது எடுத்தாகணும். இதை எடுத்தாதே எங்க நல்லா இருக்கும். எங்க குடும்பம் சீக்கிரமா இதுக்கு எவ்வளவு சீக்கிரமா எடுப்பீங்களோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்தாதே எங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இதனால நாங்க வந்து என்ன எங்க கூப்பிட்டாலும் நாங்க எந்த இதுக்கு கூப்பிட்டாலும் நாங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. என் பேரு ராஜகுமாரிங்க. கீழமங்கன கிராமத்துல இருக்கவங்க. எங்களால திருநெடுங்குளத்துலேருந்து எங்க ஊருக்கு பஸ் வசதியே கிடையாது. திருநெடுங்குளத்துல இறங்கி தான் நாங்க வர வேண்டியதா இருக்கு. நடந்து வர வேண்டியதா இருக்கு. 11 மணியோட பஸ் க்ளோஸ். அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் பஸ். இறங்கி நடந்து வர பாதையில பசங்க 4 பேர் போறது, 3 பேர் போறது, எங்களை மறிச்சுக்கிட்டு வம்பு பண்றாங்க. நாங்க எப்படி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நாங்க வர்றது? ஸ்கூலு எங்க 2வது எங்க பிள்ளைங்க எல்லாம் திருநெடுங்குளத்துல படிக்குதுங்க. மத்தியான ஸ்கூல் விடுறாங்க, 4 மணிக்கு வர்றாங்க. நாங்க அங்கிருந்து எப்படி வர்றது? எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. இந்த கடையை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க. என் பேர் தாரணி.